கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு திரும்பிய கனிமொழி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். 10 நிமிடத்தில் வந்துவிடுகிறேன் என கூறி சென்ற மகன், அடுத்த மாதம் திருமணம் செய்ய இருந்த இளைஞன் என உறவுகளை பறிகொடுத்து நிற்போருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் தவித்ததாகவும், இந்த நிகழ்வை அனைவரும் ஒரு பாடமாக கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கரூரில் நடந்த 41 உயிர்களை இழந்து இன்னும் பலர் மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அங்கே பார்த்துட்ருக்கோம். எத்தனையோ குடும்பங்களில் தந்தையை இழந்திருக்கிறார்கள், குழந்தைகளை இழந்திருக்காங்க. படிச்சுட்டு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நினச்ச அடுத்த தலைமுறையை அவங்க இழந்திருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைகளோட உயிர் போயிருக்கு. அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரும் கதறலும் இன்னைக்கும் மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே பார்க்க முடியுது. என்ன பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பிள்ளைங்க வீட்டுக்கு திரும்பி வரலைன்னா அவங்களோட எதிர்காலம், நாளைக்கு கல்யாணம் ஆகும்போது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மிக சோகமான ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது. பல பேர் இன்னும் மருத்துவமனையில் அந்த காயங்களோடு வலிகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். முதலமைச்சர் உடனே அன்று இரவே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்றார்கள். ஒரு நபர் கமிஷனர் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை கண்டறிவதற்காக நியமித்திருக்கிறார்கள். என்டையர் கவர்மெண்ட் மெஷினரி, அமைச்சர்கள் எல்லாமே அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். அதை தாண்டி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் உடனடியாக ஒரு நிவாரணத் தொகையையும் அறிவித்து அதை வழங்கியும் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதை நம்ம எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன்.